ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்க்யூ கால் வரும். அது அந்த பாத்ரூம்குள்ள வந்து ஒரு பெரிய பாம்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தா என்னாச்சுன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பழைய பாத்ரூம் அது யூஸ் பண்ணாம பாத்ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய வேஸ்ட் திங்ஸ் இந்த பழைய பொருட்கள் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள தான் அந்த பாம்பு இருக்குன்னாங்க. நம்மளும் கண்டுபிடிச்சு அந்த பாம்ப ரெஸ்க்யூ பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தான் இந்தியன் ரேட் ஸ்னேக் தமிழ்ல பார்த்தீங்கன்னா சாரப்பாம்பு. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தான் ஒரு நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ். இந்த பாம்புங்களால ஹியூமனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்புங்கலாம் இருக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாம்புங்க தான் பார்த்தீங்கன்னா, நெறைய எலிங்கள, தவளைங்கள கண்ட்ரோல் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புங்க இனம் தான். இந்த பாம்புங்க இனங்கள்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா, எலிங்க, தவளைங்க அதிகமாயிடும். எலிங்க, தவளைங்க எங்க அதிகமாகுதோ, அங்கலாம் பார்த்தீங்கன்னா, டிசீஸ் நெறைய பரவும். ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்ட சுத்தி எப்பவுமே கிளீனா வச்சுங்க. பாம்புங்க நம்ம வீட்டுக்குள்ள வருதுனாலே, பாம்புங்க உணவு தேடி தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள எல்லாமே வரும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய தவளைங்க இருந்தது. அந்த தவளைய சாப்பிட தான் பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டுக்குள்ள எப்படினா பாம்பு வந்துருச்சுன்னா, உங்க நியர்பை இருக்க ஃபாரஸ்ட்க்கு கால் பண்ணுங்க. அங்க இருக்கவங்க வந்து உங்க வீட்டுக்குள்ள இருக்க பாம்ப புடிச்சு எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த இடத்துல ரிலீஸ் பண்ருவாங்க. உங்க வீட்ட சுத்தி எப்பவுமே கிளீனா வச்சுங்க. அந்த வேஸ்ட் திங்ஸ், பழைய பொருட்கள் எதுவும் போட்டு வைக்காதீங்க.